நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில வருடங்களாகவே இந்தியாவுல தங்கம் விலை உச்சத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சாமானியர்களால வாங்க முடியாத பொருளாகவே தங்கம் மாறிடுச்சுன்னு சொல்லக்கூடிய சூழல்ல இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. முதல்ல உலகளாவிய பணவீக்கம், ரஷ்யா உக்ரைன் போர் பதற்றம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியுடைய வட்டி விகித உயர்வு போன்ற பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒன்றிய அரசினுடைய கொள்கையும் இதற்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. இது கடந்த மாதம் நடந்த ஒன்றிய பட்ஜெட்ல தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 15% 6% குறைக்கப்பட்டது. அந்த குறைவுக்கு பிறகு அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2000 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சது. அதன் பிறகு தினமும் நகை கடைகள்ல பொதுமக்களின் வருகையை அதிகம் இருப்பதை பார்க்க முடிந்தது. இந்த சூழல்ல இன்றைய தினம் பார்த்தோம்னா 1 கிராம் தங்கத்தின் விலை அப்படிங்கிறது 6670 ரூபாயாக இருக்கு. இப்ப ஆடி சீசன் முடிஞ்சு ஆவணி மாதம் வருது அப்படிங்கிற காரணத்தினால இந்த சீசனவே பொதுவா கல்யாண சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சுபமுகூர்த்த நாட்கள்லாம் அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய சூழல்ல இப்போது தங்கம் வாங்கலாமா, அது சரியாக இருக்குமா, ஆபரண தங்கமா வாங்கலாமா, இல்ல அதுல முதலீடு செய்யலாமா போன்ற பல சந்தேகங்கள் நேயர்களாகிய உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களை கீழே தெரிகிற நம்பர்ல கால் பண்ணி இப்ப நம்ம கூட பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆவணி சீசன் ஆரம்பிச்சிருச்சு, கல்யாண சீசன் வந்துருச்சு அப்படின்னும் பொழுது மக்கள் அனைவரும் நகைகளை வாங்க மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா 1 கிராம் ஆபரண தங்கத்துடைய விலை 6670 ரூபாயாக இருக்கு. இதுவே 10 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குறைவாக தான் இருந்துச்சு. 6300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபான்ற இருந்த சூழல்ல இன்னைக்கு 670 ரூபாய் நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ ஆபரண தங்கம் வாங்கலாமா அல்லது தங்கத்துல முதலீடு செய்யறது கரெக்டா இருக்குமா? கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அடுத்த 15 மாதத்தில் தங்கத்தின் விலை 8000 தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8000 8500 வரைக்கும் தங்கம் விலை போகும். இதுக்கு ப்ரைமரி கண்டிஷன் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போகிறாங்க. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க இங்கே தங்கம் விலை ஏறும். ஓகே, இப்போ இன்சன்ல அப்படிங்கிறது தங்கம் ஆபரண தங்கமா வாங்குறது இப்போ வாங்கலாமா? நீங்கள் எப்படி வாங்க போகிறீங்கன்னு நான் சொல்ல முடியாது, அது உங்கள் இஷ்டம். பட் கல்யாணத்துக்கு வாங்க போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஆபரண தங்கமாக தான் வாங்கி ஆகணும். இல்லாட்டா நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கலாம். இல்லாட்டா நிஃப்டியில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு பீஸாக வாங்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு பீஸுக்கும் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் க்ளோஸ் ஆகும். அது பேர் கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயே வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை வாங்கிக்கலாம். பட் நாளைக்கு உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் வாங்குறீங்கன்னா காயினாவோ நகையாவோ வாங்கினா தான் உங்களுக்கு கொண்டு போய் ஒரு பேங்க்கில் வைக்க முடியும். தங்கம் வாங்குறது எதுக்காக வாங்குகிறோம்? மெயினாக ஒரு அவசரத்துக்கு பணம் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா பணம் கொடுப்பாங்கன்னு. அதுக்கு நீங்கள் நகையாவோ காயினாவோ வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் கல்யாண சீசன் சொல்கிறீங்க. கல்யாண சீசனில் இன்றைக்கே வாங்குறது பெட்டர். செப்டம்பர் 30 அன்றைக்கி அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னிலேருந்து ஒரு 45 நாளில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுங்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பில் தான் தங்கம் விலை ஏறிட்டுருக்கு. ஸோ இந்த ஏற்றம் இன்னும் போகும். இவங்க டேக்ஸ் குறைக்கிறதுக்கு முன்னாடி 6900 கிட்ட போச்சு, 6950 ஏதோ போச்சு. டேக்ஸ் குறைச்சதுனால அது 6300, நீங்கள் சொன்ன மாதிரி 6300 ரூபா வரைக்கும் இறங்கித்து. இப்போ திரும்பி ஏறும். அப்போயே நான் சொன்னது திரும்பி ஏறும்னு. ஏறுமுகம் ஆரம்பிச்சிருச்சு. தினம் ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் 1 கிராமுக்கு 110 ரூபா 120 ரூபா ஏறிச்சு. 2 நாளாக ஏற்றம் இல்லை. இன்றைக்கி நைட்டு திரும்பி ஏற்றத்துக்கு இருக்கும். இந்த வாரத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற எல்லா பொருளாதாரமும் ஜாக்சன் ஹோல் அப்படிங்கிற இடத்துல பேச போகிறாங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பேச போகிறாங்க. அதில் ஒரு தீர்வு வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எவ்வளோ தூரம் கட் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வார கடைசியில் ஒரு ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரமும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாகிறது உறுதியாச்சுன்னா டாலரோட விலை குறையும். டாலரோட விலை குறைஞ்சதுன்னா தங்கத்தின் விலை ஏறும். நான் கடைசியாக பார்க்கும்போது 2508 ரூபா
டாலர் ஒரு அவுன்ஸ். ஒரு அவுன்ஸுங்கிறது 30 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. $2,508 இருந்தது. அது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷ கடைசிக்குள்ளே அது 3000 $3,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 9% இவங்க ரேட் கட் பண்ணது இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அப்சார்வ் ஆகி 6,980 கிராஸ் பண்ணி இந்த தங்கமே 7,000 ரூபாய்க்கு, ஆபரண தங்கமே 7,000 ரூபாய்க்கு தாண்டி போயிடும் நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொல்கிறது பற்றி பார்த்தோன்னா செப்டம்பர் இறுதியிலே தங்கம் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னிலேருந்து செப்டம்பர் 30 ஏன் நான் ஜோசியக்காரன் இல்லை, நாளைக்கு என்ன ஆகும்லாம் என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த 45 நாளில் தங்கம் விலை 7,000 தொடர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ தங்கத்தில் முதலீடு செய்யலாமா சார்? காயினா வாங்கி வைக்கலாமா? இப்போ கோல்டு பீஸ், கோல்டு பாண்ட் இருக்குது. ஆனால் கோல்டு பாண்டு எதுவுமே வராது. ஏன்னா சர்க்காருக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. அதனால் கோல்டு பாண்டு இனிமேல் அவங்க போட மாட்டாங்க. கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். ஆனால் கோல்டு பீஸை வந்து நீங்கள் வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். மேடம் வணக்கம், முருகையன் கூத்தானூர்லேருந்து பேசுகிறேன், திருவாரூர் மாவட்டம். உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா சார்? உங்களுடைய இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். உங்களுடைய ஃபேன் நான். தேங்க்யூ சார். ஹலோ. உங்கள் கேள்வியை கேளுங்க சார். சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன். உங்களுடைய இதை பார்த்துட்டு தான் சார் நான் வந்து கோல்டில் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பண்ணுறது, நான் வென்சர்ங்கிறதுல இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், கோல்டு வாங்கிட்டு இருக்கேன். காயின் அது சொல்லுங்கள் சார் கொஞ்சம் அதை பற்றி. ஓகே, அடுத்து உங்கள் கேள்விக்கு வாங்க. அதான் என் கேள்விதான். நான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த இது வாங்கிட்டு இருக்கேன், கோல்டு வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, அதை வந்து சார் கொஞ்சம் சொல்லுவாங்க எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு. இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் அவர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காராம், கோல்டு வாங்கிட்டு இருக்காராம். இப்போ அது பண்ணலாமான்னு கேட்குறாரு. கோல்டு பீஸ் நீங்கள் வாங்குவீங்களா இருக்கும். கோல்டு பீஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாங்கலாம். முந்தா நேற்று வரைக்கும் நான் இன்றைக்கி பார்க்கல கோல்டு பீஸு. நேற்று வரைக்கும் 57 58 வரைக்கும் இருந்தது. அதுக்கு இன்றைக்கி 61 போயிருக்கணும், 61 62 போயிருக்கணும். ஸோ கோல்டு பீஸ் நீங்கள் வாங்கலாம். இந்த கோல்டு பீஸில் வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னால் மில்லிகிராம் கணக்கில் கூட நீங்கள் கோல்டு வாங்கலாம். 1 மில்லிகிராம் வாங்கலாம். இப்போ நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா 3 கிராம் 4 கிராம் வெயிட்டு இந்த செய்தாரம், கூலி, ஜிஎஸ்டிலாம் வரும். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் வராது. நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக வந்து அடுத்த 18 மாதத்தில் உங்களுக்கு 15லேருந்து 20% வரைக்கும் கெயின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார், ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கோல்ட் பீஸ் வாங்குறோன்னா இப்போ எனக்கு ஒரு அவசர தேவைன்னும் பொழுது அதை நான் வைக்க முடியாது இல்லையா? அதனால தான் ஆபரண தங்கம் வாங்குறத நீங்களும் ஊக்குவிப்பீங்க. ஆபரண தங்கம் வாங்கலாம், ஒரு அளவுக்கு வாங்கலாம், நீங்கள் கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆபரண தங்கத்துல நான் ஒரு நகையா போய் எடுக்கணும்னா அதுக்கு 18%, 24% வரவுக்கு அந்த செய்கூலி சேதாரம்ன்றது இருக்கு. இப்போ இதுவே நான் காயினா வாங்குறேன் அப்படின்னும் பொழுது அதுக்கு 3% ஜிஎஸ்டி. அதை நீங்கள் காயினா வாங்குறது தான் பெட்டர். காயினா வாங்குறது உங்களுக்கு ஆபரண தங்கம் வேண்டாம், எனக்கு காயின் மட்டும் போருந்தீங்கன்னா நீங்கள் காயினா வாங்குறது பெட்டர். நிறைய இடத்துல காயினை வாங்கிட்டு கூட கடன் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் காயினா வாங்குறதுல தவறே கிடையாது. ஓகே, அப்போ இந்த டைமில் நம்ம காயினா வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எப்படி நீங்கள் கோல்டு பீஸாக வாங்கினாலும் சரி, காயினா வாங்கினாலும் சரி, கம்மி மேக்கிங் நிறைய ஸ்கீம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அதெல்லாம் எந்த கடையில் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. பட் பல கடையில் வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் கொடுக்குறாங்க, பல ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இப்போ அந்த ஸ்கீம் பற்றியும் ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ பெரும்பாலும் மக்களோ இல்லைனா வந்து நகை கடைக்கு போகும்போதோ நகை கடையிலே என்ன அறிவுரை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க, செய்கூலி சேதாரம் வராது, அந்த 16% 18% இருக்காது அப்படிங்கிற விதத்தில் சொல்கிறாங்க. அந்த கடை இருக்குமா இருக்காதுன்னு எனக்கு தெரியாது. அது இந்த கடை பாருங்க, என்னால் ஒரு கம்பெனி தான் சொல்ல முடியும், அது டைட்டன். ஏன்னா தனிஷ்க்கு வந்து டாடா கம்பெனி. அதனால் டாட்டா 150 வருஷமாக இருக்கிறதுனால நிச்சயமாக ரத்தன் டாட்டா போண்டி ஆக மாட்டாருன்னு நம்மளால் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். மற்ற இருக்கிற கடையெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் போடுறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இதே இடத்துல பாலு ஜுவல்லர். தொடர்ந்து பேசலாம் சார். நேரத்தில் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். வணக்கம் மேடம். தொடர்ந்து பேசுங்க சார்.
உங்க கேள்வி என்ன? மேடம் மேடம் வணக்கம் மேடம். நாங்கள் தேனி மாவட்டம் வடவுதுப்பட்டியிலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்க. மேம் இப்போ நாங்கள் நடுத்தர குடும்பம் தான் மேம். இப்போ நம்ம இப்போதைக்கு சூழ்நிலையில் இன்னும் ரேட் அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா? 100% ஜாஸ்தி தான் ஆகும். ஜாஸ்தி தான் ஆகும். சார் இப்போ நம்ம கோல்டு காயினா வாங்குறது நல்லதுங்களா இல்லை நகை இப்படி மாதிரி வாங்கி சேமிச்சு வைக்கிறது இப்ப நல்லதுங்களா? நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி வாங்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இப்போ நீங்கள் கல்யாணம் இப்போ இந்த அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் காயினா வாங்கி வைக்கிறது பெட்டர். ஆனால் இப்போ 3 மாதத்தில் கல்யாணம்னா நீங்கள் நகையாக வாங்கி வைக்கிறது பெட்டர். சார் நாங்கள் அந்த கல்யாண விஷயமா தான் சார் வாங்கணும், அதனால தான் சார் உங்கள்கிட்ட கேட்டோம். நாங்கள் மிகப்பெரிய இப்போ கல்யாண விஷயந்தான் வாங்கணும்னா நகையாக தானே வாங்கணும். நான் எப்படி என்ன பண்ண முடியும்? ஸோ நீங்கள் தான் அதை பார்த்து வாங்கணும், எந்த கடையில் வாங்கணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்க சார். தேங்க்யூ சார். அப்போ உங்களுடைய சாய்ஸ்ன்றது நகையா வாங்குற பட்சத்துல நகையா வாங்கலாம். அதற்கான தேவை கல்யாணம் இருக்கும் உங்கள் பொழுது வீட்டில் அடுத்த 6 மாதத்தில் வருது, நான் நகையாக கல்யாணம் பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ போடணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக நகையாக தான் வாங்கணும். அப்படி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கே இல்லை, நாங்கள் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறோன்னா காயின் வாங்குறது பெட்டர். அடுத்து இன்னொரு காலர் இணைப்புல இருக்காங்க சார். வணக்கம், உங்களுடைய பேர், எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். மதுரையில இருந்து பேசுறோம். என் பேர் அமுதாரணி. உங்களுடைய கேள்வியை கேளுங்க. இது கோல்டு வந்து இப்ப விற்கலாமா சார், இல்ல இன்னும் ரேட் கூடுமா? ரேட் நிச்சயமாக கூடும். விற்கணுமா வேண்டாமாங்கிறது உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு பணம் எவ்வளோன்னு தேவைங்கிறத பொறுத்து இருக்குது. பட் இன்றைக்கே உங்களுக்கு பணம் தேவைன்னா நீங்கள் விற்கலாம். இல்லாட்டா இப்போ நீங்கள் விற்றீங்கன்னா அது ஒரு 15 மாதத்தில் 8000 ரூபா ஒரு கிராம் வரைக்கும் போகும். அண்டு ஒரு 5 வருஷத்தில் இந்த ரேட்லேயே போச்சுன்னா இன்றைக்கி வச்சு நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப் டைமில் 10,000 ரூபா தாண்டிடும் தங்கம். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ மற்ற நாடுகள்ல பார்த்தோம்னா தங்கத்தை முதலீடா பார்ப்பாங்க. ஆனா இந்தியா போன்ற இந்த ஆசிய நாடுகள்ல பார்த்தோம்னா தங்கத்தை சொத்தாகவும் ஒரு அந்தஸ்தோட குறியீடாகவும் தான் தங்கத்தை பார்க்கறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய ஃபேமிலி எவ்வளவு தங்கம் வரைக்கும் அவங்க வச்சிருக்கலாம், அல்லது எவ்வளவுக்கு மேல அவங்க முதலீடா வச்சு, இப்போ ஆபரண தங்கம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேவை வருது, அது அடகு வைக்கிறோம், அது மூலமா நம்ம காசு வருது, வட்டி இல்லாம வருது. அப்படிங்கிற பொழுது வட்டி உண்டு, நான் வெளியில வாங்குறதோட கம்பேர் பண்ணி சொல்றேன் சார், கம்மியாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோட கம்பேர் பண்ணி போது இது அப்படி நான் சொன்னேன். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது எவ்வளவு தங்கம் வரைக்கும் அவங்க சேமிக்கலாம்? அது வந்து ஆபரண தங்கமா 3000 ரூபா 4000 ரூபா இருக்கும்போது நான் மினிமம் 400 கிராம் தங்கம் வேணும்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பேர் என்ன பார்க்குறாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது 400 கிராம்ங்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த காலர் கரூர்லேருந்து பேசுகிறாங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி ரொம்ப சுருக்கமாக கேட்குறீங்களா? சார் இப்போ கோல்டு வாங்கலாமாங்க சார், இல்லை கோல்டு ரிலேட்டடான கல்யாண் ஜுவல்லர்ஸ் அல்லது மணப்புறம் இந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கலாமாங்க சார்? ஷேர்ஸை பற்றி நான் பேசுகிற இடம் இது இல்லை, அதனால் ஷேர்ஸை பற்றி நான் பேசவும் கூடாது, இது நான் பேசுகிறதும் கிடையாது. தங்கம் இப்போ வாங்கலாமா? நிச்சயமாக நீங்கள் தங்கம் வாங்கலாம் முதலீட்டுக்கு. ஓகே சார், ஓகே சார். சார் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாலேயுமே வந்து மக்கள் வந்து சொத்துங்கிறதோட மக்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு பணம் உதவுங்கிறதுக்கு தான் தங்கம் வாங்குறாங்க. கிராமத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து நீங்கள் வந்து விவசாயிகள்லாம் வந்து தை மாதத்தில் நிறைய தங்கம் வாங்குவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளை பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்போது டீ இன்றைக்கி 15 ரூபா விற்குது. இப்போ நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் 2007 அவர் கேரியர் ஆரம்பித்தார். அவர் ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஆரம்ப சம்பளம் இன்றைக்கி 12,000 ரூபா. இன்றைக்கி அவர் அதே வேலையை இன்றைக்கி அவர் செஞ்சார்னா அவருக்கு 18,000 20,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வரும். அப்போ 50% ஏறி இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே வந்து டீ, சாதாரண டீ குடிக்கிற விலையை 5 ரூபா டீ 15 ரூபா ஆகிடுச்சு. ஸோ எல்லா விலைவாசியுமே 3 மடங்கு ஏறணும்போது உங்களோட சம்பாதிக்கிற தரன் வந்து 50% தான் ஏறி இருக்குது. அவர் திறமையை ஏற்றி அவர் பெட்டர் மேனேஜராகி நிறைய சம்பாதிக்கிறத விட்டுருங்க. அன்றைக்கி அவர் என்ன வேலை செஞ்சாரோ அவருக்கு அன்றைக்கி 12,000 ரூபா சம்பளம் கிடச்சிது, 5 ரூபா டீ வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி அதே அவருக்கு இருந்தது 24 வயசு,
இன்றைக்கி அதே 24 பையன் அவர் அன்றைக்கி செஞ்ச வேலையை செஞ்சால் அவருக்கு கிடைக்கிற சம்பளம் 18,000 ரூபா. அவனால் டீ 15 ரூபா கொடுக்கணும். ஸோ மக்களுக்கு இன்ட்யூட்டிவாக என்ன தெரியும்னா, பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா நஷ்டம் ஆகிடுங்கிறது உறுதியாகிடுச்சு இந்தியாவில் போன 10 வருஷத்தில். அதனால்தான் மக்கள் தங்கத்துக்கு போகிறாங்க. இந்த தங்கம் வாங்கக்கூடாது, மக்கள் வாங்கிறத நிறுத்தணும் தான் இந்த அரசாங்கம் சாவரின் கோல்டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ கடைசி நிமிஷத்தில் முதல் சாவரன் கோல்டு பாயிண்ட் பணத்தை கட்டணுங்கிற சமயத்தில் வேணுன்ட்டே 9% டேக்ஸை குறைச்சி அந்த கிடைக்க வேண்டிய பணத்தை கம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க 20% கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வருது. அதனால தான் இந்த வருஷத்துலேருந்து அவங்க சாவரன் கோல்டு பாயிண்ட் கொடுக்க போகிறதில்ல. இது எதுக்கு பண்ணாங்க? தங்கம் வாங்காமல் இருப்பாங்க மக்கள்னு. ஆனால் சாவரன் கோல்டு பாண்டில் 4000 கோடி முதலீடு பண்ணாலும் $45 பில்லியன் போன வருஷம் இந்தியாவில் தங்கம் உள்ளே வந்திருக்கு அஃபீஷியல் சேனல்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒருத்தர் பிருத்விங்கிறவர் மாட்டியிருக்கிறது. இது மாதிரி மாட்டாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னை ஏர்போர்ட்லேயே 268 கிலோ தங்கத்தை ஸ்மகிள் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.